அந்த குழந்தையின் கதையை கேட்டு நான் மிகவும் மனம் நெகிழ்ந்து விட்டேன் ஜோதா பேகம். எனது ராஜ்யத்தில் இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜ்யத்தை விடுங்கள், அந்த புறத்திலும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் உங்கள் கவனத்திற்கு வரவில்லை. நீங்கள் யுத்தத்தை வென்று முன்னேறி சென்றீர்கள். ஆனால் கைதிகள் பின்தங்கி விடுகிறார்கள். சிலர் சேனைகளை சார்ந்தவர்கள், சிலர் பிரஜைகளாக இருப்பார்கள். அவர்களை அடிமையாக்கி விடுகிறீர்கள். சிலரை அந்த புறத்தில் வைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் அடிமை பஜாரில் விற்கப்படுகிறார்கள். மிருகங்களை விட அவர்கள் நிலைமை மோசமாகிவிட்டது. அவர்கள் அடிமையான பிறகு அவர்கள் நிலைமை மிகவும் மோசமாகி விடுகிறது ஷேன்ஷா. ஆனால் தாங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? பாபுவை பார்த்த அன்றுதான் பஜாரில் இவை அனைத்தையும் நான் பார்த்தேன். அடிமைகளை விற்பதற்காக அழைத்து சென்றதை நான் பார்த்தேன். பசியோடும் தாகத்தோடும் தங்கள் தலையெழுத்தை நினைத்துக் கொண்டு மிகவும் வருத்தத்தோடு அவர்கள் சென்றார்கள். அங்கிருந்து தப்பித்துதான் பாபு என்னிடம் வந்தான். ஷேன்ஷா, வெளியில் நடப்பது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அரண்மனையிலும் இவ்வாறு நடப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அதோடு எந்த ஒரு மாற்றத்தின் ஆரம்பமும் நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதனால் நான் விரும்புவது அந்த புறத்தில் உள்ள தாசிகள் கௌரவத்தோடு நடத்தப்பட வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியோடு இங்கு வேலை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் ஈடுபாட்டோடு இங்கு வேலை செய்வார்கள். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை ஜோதா பேகம். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நான் கட்டளையிட்ட பிறகும் எனது ராஜ்யத்தில் இப்படி அசம்பாவிதங்கள் நடப்பதுதான். உங்கள் கட்டளை சரியாக பின்பற்றப்படவில்லை, அது நன்றாக தெரிகிறது. அடிமைத்தனத்தை பின்பற்றுபவர்களுக்கு தண்டனை அளிக்காததால் மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. அதனால் தான் இந்த கொடுமை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஷேன்ஷா, தவறுகள் இவ்வாறு நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்பொழுது நன்மைக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், யாரை பற்றியும் கவலைப்படாமல் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுவும் சரிதான் ஜோதா பேகம். இந்த விஷயத்தில் நான் உடனடியாக ஒரு முடிவை எடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். நான் ஒரு புது சட்டத்தை இயக்குகின்றேன். அதில் அடிமைகளை வைத்திருப்பவர்களுக்கு தண்டனை என்று நான் எழுதுகிறேன். ஜோதா பேகம், எனக்கு ஒரு விஷயம் தெரியாவிட்டாலும் அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான முடிவை தாங்களே எடுக்கலாம் என்ற உரிமையையும் நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். அதனால் தாங்கள் எதற்கும் சங்கடப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் கூறியதை நான் நிறைவேற்றுவேன். அது மட்டுமல்ல, நீங்கள் கூறியவற்றை நான் பின்பற்றுவேன் என்றும் நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். என் கண்களுக்கு பல திரைகள் கட்டப்பட்டுள்ளன. அதை ஒவ்வொன்றாக நீங்கள் தான் விலக்கி வருகிறீர்கள் ஜோதா பேகம். ஜோதா பேகம், அந்த புறத்தில் அடிமைத்தனத்தை தாங்கள் ஒழியுங்கள். ராஜ்யத்தில் உள்ளவற்றை நான் ஒழிக்கின்றேன். மிக்க நன்றி. இன்று விழாவின் காரணமாக காவல் கடுமையாக உள்ளது. இவர்கள் கண்களில் படாமல் எவ்வாறாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும். சந்தேகப்படும்படியாகவோ காரணமின்றியோ யாரும் சுற்றி கொண்டிருந்தால் அவர்களை பிடித்து உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்துங்கள். இது அட்கா அவர்களின் உத்தரவு. சிறு தவறும் நேர்ந்து விடக்கூடாது. புரிந்ததா? நெல் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சுத்தம் செய்துவிட்டு கிளம்பு. விழாவிற்கு முன்பு எவ்வாறாவது நான் ஜோதாவை சந்திக்க வேண்டும். அபுமாலியுடன் சேர்ந்து கோட்டையில் உள்ள வேறு யாரோ ஜலாலை கொள்ள முயற்சிப்பதை தெரிவிக்க வேண்டும். அபுமாலியை சந்தித்தது யாராக இருக்கும்? அவன் யாரென்று தெரிந்து கொள்ள என்னிடம் எந்த மார்க்கமும் இல்லை. ஷெஹன்ஷா ஜலாலை கொள்ள நினைக்கும் அந்த கோட்டையின் அதிகாரி யாராக இருக்கும் என்று ஜோதா தான் சொல்ல முடியும். அக்கா அவர்களே, நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், எனது ராஜ்யத்தில் மட்டுமல்லாமல் அந்த புறத்திலும் அடிமைத்தனம் இருக்கிறது என்பது. சுயமாக நானே அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட பிறகும் எப்படி அது இன்னும் இருக்கிறது? அதனால்தான் இந்த விவகாரத்தை நான் உங்களிடம் விவாதிக்க வந்தேன். கண்டிப்பாக ஷெஹன்ஷா, மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தி விற்பது என்றால் அது அந்த அல்லாவை அவமதிப்பதாகும். ஆனால் ஹுசூர்,
ஆக்ராவிலிருந்து புகாரா வரை, பீகாரிலிருந்து மேற்கு வங்காளம் வரை இப்பழக்கம் உள்ளது. இதை தடுப்பதற்கு நீங்கள் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள் ஐயா, வாருங்கள். செல்வந்தர்களே, முதலாளிகளே, வாருங்கள். இந்த இளம் பெண், இந்த அதிரூப சுந்தரி வெறும் 30 வராகங்கள் தான். பிறகு இந்த ஆண் குழந்தை வெறும் 10 வராகங்கள் தான். இவர்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சேவை செய்வார்கள். இவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். இவர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். இவளை எனக்கு பிடித்திருக்கிறது. அப்படி என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் உசூர். தங்களுடைய சேவைக்கு நான் சித்தமாக உள்ளேன். ஆனால் உங்கள் ரசனை அற்புதமாக உள்ளது உசூர். இவள் ஒரு அழகான பெண். பார்த்தவுடன் இவள் மதிப்பை தெரிந்து கொண்டவன் அறிவாளி. அதனால் தங்களுக்கு 20 வராகங்கள் தான். இது அதிகம். நான் 15 தான் தருவேன். உசூர், நானும் பிழைக்க வேண்டும். அதை யோசித்து பாருங்கள். குறைந்தது 18வது தாருங்கள் உசூர். 16க்கு மேல் இயலாது. ஒன்று செய்யலாம். உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். 17 கொடுங்கள். தாங்களே பெற்றுக் கொள்ளுங்கள். ஹுசூர், எனது குழந்தையையும் நான் என்னுடன் அழைத்து வருகிறேன். நான் வாங்கி இருப்பது அடிமையை, எனக்கு சேவை செய்வதற்காக. உனக்கு என்ன பைத்தியமா? இவனையும் உடன் அழைத்து வந்தால் நீ இவனை மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருப்பாய். இல்லை ஹுசூர், சத்தியமாக சொல்கிறேன், இவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படி சொல்கிறாய்? இவனுக்கும் உடை உணவு தேவைதானே? முட்டாளே, அவனை விடு. இவளை அழைத்துச் செல்லுங்கள் புசூர். அடிமைகள் அடிமைத்தனத்தை பின்பற்ற வேண்டும், உறவுகளை அல்ல. வேண்டாம் புசூர், இது சரியான இடமும் அல்ல, முறையும் அல்ல. நான் கட்டளை பிறப்பித்த பிறகும் இப்படி நடப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவர்களே. ஆனால் புசூர், இதனை ஒழிக்க சரியான சட்டம் ஏற்படுத்தவில்லை. சட்டத்தில் இருக்கும் ஓட்டையை தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். இவர்களை தடுக்க வேண்டும் என்றால் சட்டங்களோ கட்டளைகளோ மட்டும் போதாது, மக்களை நாம் உஷார்படுத்த வேண்டும். அட்கா அவர்களே, உடனடியாக நாம் ஏதோ ஒன்று செய்து இதை தடுத்தாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் எனது கட்டளையை மீறியவர்களை நான் தண்டிக்க நினைக்கிறேன். ஆம் புசூர், வாருங்கள். கூறுங்கள், தாங்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை? ஜோதா பேகம், இது என்னுடைய மோதிரம். இன்றைய விழாவில் இதை நான் அணியலாம் என்றிருந்தேன். அதை எவ்வளவு தேடியும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்று நான் இதை நாசிமா பேகம் அவர்களின் விரல்களில் பார்த்தேன். ஜோதா பேகம், நஃபீசா பொய் உரைக்கிறார். இந்த மோதிரம் என்னுடையது. வெகு நாட்களாக இதை அடைய முயற்சி செய்து வந்தார். இன்று சமயம் பார்த்து இது என்னுடையது என்கிறார். இந்த மோதிரம் உங்கள் இருவரில் ஒருவருக்கு தான் சொந்தம். அது என்னுடையதுதான் ஹுசூர். சரி சரி, என்னிடம் இந்த மோதிரத்தை தாருங்கள். சரி, நான் அதிகாரிகளிடம் பேசுகிறேன். இதை யாருக்கு எப்பொழுது வழங்கினார்கள் என்று எழுதியிருக்கும். இதன் உண்மையான உரிமையாளர் யார் என்று தெரிந்த பிறகு இது அவருக்கு தரப்படும். சரியா? இப்பொழுது நீங்கள் செல்லலாம். ஜோதா, வணக்கம் அத்தை. வணக்கம் சலீமா பேகம். இந்த விழாவே உனக்காகத்தான் நடக்கப் போகிறது. ஆனால் நீயோ இன்னும் அந்தப்புற விவகாரங்களையே பார்த்து கொண்டிருக்கிறாய். சிறிது நேரம் நீ ஓய்வெடுக்கவில்லை என்றால் மாலை விழாவில் உன்னுடைய முகம் நன்றாக இருக்காது. நீங்கள் என்ன புகார் செய்த வண்ணமே இருப்பீர்களா? விழாவிற்கு தயாராக வேண்டாமா? ஜோதா, ஜலால் இவ்வளவு பெரிய விழாவை உனக்காகத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறான். அத்தை அவர்களே, ஷேன்ஷா இவ்வாறு விழா ஏற்பாடு செய்திருக்கிறது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. அந்தப்புற நிர்வாக பொறுப்பையும் என்னிடம்தானே ஒப்படைத்திருக்கிறார். அதனால் முதலில் வேலை. விழாவிற்கு சீக்கிரமாக தயாராகி விடுவேன். வேலையில் நீ காட்டும் ஈடுபாட்டை பார்த்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. சலிமா பேகம் இன்று நீ எடுத்த ஒரு முக்கியமான முடிவை பற்றி என்னிடம் விவரித்தார். ஜலாலும் அதற்கு துணையாக இருந்ததை நினைத்து எனக்கு மகிழ்ச்சி. தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அத்தை அவர்கள் தங்களுக்கு ஒரு பரிசை எடுத்து வந்திருக்கிறார் ஜோதா பேகம். அத்தை, இந்த பரிசுகள்லாம் இப்பொழுது எதற்காக? ஜோதா, என்னை உன் தாயின் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாய். சலிமா பேகத்தை உனது அக்காவாக நினைக்கிறாய். அன்னையோ மூத்த சகோதரியோ பரிசளிக்கும் போது மறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதா, நீ ஆக்ராவிற்கு வந்த பொழுது சூழ்நிலை உனக்கு அனுகூலமாக இல்லை. நிறைய பேர் உனக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் உனது செயலால் எவ்வாறு அவர்களின் இதயத்தை வென்றாயோ
அது எனக்கு திருப்தி அளித்தது. அதேபோல் ஜலாலுக்கு உன் மீது நம்பிக்கை வளரும் பொழுது அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன். என் மகன் ஜலாலுக்கு இவ்வளவு பேகங்கள் இருந்தாலும் அவன் தனிமையாக உணர்கிறான். அதை நினைத்து நான் வருந்திய பொழுது அப்பொழுதுதான் நீ வந்தாய். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜலால் இப்பொழுது உன்னுடன் இருக்கும் பொழுதெல்லாம் அவன் சந்தோஷமாக இருப்பதை நானும் அருகிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவன் மகிழ்ச்சி அவன் கண்களிலேயே தெரிகிறது. அதேபோல் நீயும் மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்றுதான் நானும் நம்புகிறேன். அவனிடம் ஏதேனும் அதிருப்தியை காண்கிறாயா? இல்லை அத்தை அவர்களே, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்துவதே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடித்த வண்ணங்களில் உடைகளை அத்தை அவர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றை இன்றைய விழாவில் தாங்கள் அணிய வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன விஷயம்? ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது? உணவு குடிநீர் ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டு விட்டது ஓசூர். அதே போன்று பிரஜைகளுக்காக பலகாரங்களும் செய்யப்பட்டு விட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. இசைக்கலைஞர்களும் வேடிக்கை வினோதங்களும் கூட தயாராக இருக்கின்றன. நல்லது. கவனமாக இருங்கள். விழா நல்ல முறையில் நடக்க வேண்டும். நிச்சயம். இவர் யாரோ முக்கிய அதிகாரி போல் தென்படுகின்றார். ஷெகன்ஷா மீது நடக்கப்படும் தாக்குதலை பற்றி இவரிடம் தெரிவிக்கலாம். பாலகுமாரா, இந்த செய்தியை அங்கே ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவரிடம் கொடுத்து விடுகிறாயா? பஜாரில் அடிமைகளை விற்றுக் கொண்டிருந்தானே, அவனை என்ன செய்தீர்கள்? அவனை நாங்கள் கைது செய்து விட்டோம். ஆனால் அவன் வியாபாரம் செய்பவன் தான். ஷெகன்ஷா அவர்களின் கட்டளைப்படி இதற்கு பின் இருப்பவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். தங்கள் ஆணை ஓசூர். எங்கே செல்கிறாய்? நெல். அவனை அனுமதியுங்கள். என்ன? சலாம் ஹுசூர், உங்களுக்காக ஒரு செய்தி வந்துள்ளது. அபு மாலி எந்த அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருந்தார்? ஷெகன்ஷாவை புறமுதுகில் குத்தன் வைக்கும் அந்த அதிகாரி யார்? ஜோதாவின் குங்குமத்தை அழிக்க நினைப்பவன் யார்? அதை நிச்சயம் நான் நடக்க விட மாட்டேன். என் தங்கை என்றும் சுமங்கலியாக இருக்க வேண்டும். யார் இதை யார் அளித்தார்கள்? இந்த சிறுவன் எங்கே செல்கிறானோ அங்கே சென்று பாருங்கள். இந்த மடலை கொடுத்து அனுப்பியவனை உடனே சென்று பிடியுங்கள். என்னவாயிற்று ஓசூர்? பிரச்சனை ஏதும் இல்லையே? இல்லை, நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். காவலை அதிகப்படுத்துங்கள். அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். யார் மீது சந்தேகம் இருந்தாலும் உடனே அவர்களை கைது செய்யுங்கள். விரைவாக செல்லுங்கள். வாருங்கள், வாருங்கள், உடனே வாருங்கள். செல். யா குதா, இவ்வளவு காவலா? அபுமாலியை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். ஷெரீஃபுதீன், தாங்களா? தாங்கள் இங்கே பாரு. இங்கே விழா நடக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். அதனால் தங்களுக்கு உதவி செய்யலாம் என்று வந்தேன். நானும் உங்களுடன் பேச நினைத்தேன். கூறுங்கள். இங்கே அல்ல, தனிமையில் பேச வேண்டும். வாருங்கள். இப்போதுதான் தகவல் கிடைத்தது. இன்று இரவு விழாவில் அபு மாலிக் ஷெகன்ஷாவை தாக்க இருக்கிறார். என்ன? தங்களுக்கு இதை பற்றி எவ்வாறு தெரிந்தது? அதாவது இந்த செய்தியை தங்களுக்கு கூறியது யார்? ஒரு முகம் தெரியாத அந்நியன் இச்செய்தியை அனுப்பினான். வேறு ஏதாவது கூறினானா? அதாவது அபுமாலியுடன் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று? இல்லை, அபுமாலியை பற்றி தான் செய்தி வந்தது. இருப்பினும் எனக்கு சந்தேகமாக உள்ளது. அவனுக்கு துணையாக இங்கு யாரோ இருக்கிறார்கள். நீங்கள் சரியான நேரத்தில் வந்தீர்கள். உங்கள் உதவியை பெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஷெகன்ஷாவின் பாதுகாப்பிற்காக தாங்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஷெகன்ஷாவிற்கு பாதுகாப்பு அளிப்பதை நான் பெருமையாக நினைக்கின்றேன். ஒரு திருடன் கையிலேயே சாவியை ஒப்படைத்து தாங்கள் தான் இப்பொழுது மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள் அட்கா அவர்களே. யா குதா,
ஆனால் இந்த சதித்திட்டத்தை வெளியில் கூறியது யார் என்று தெரியவில்லையே. அவனை கண்டுபிடித்தாக வேண்டும். ஹுசூர், ருக்கையா பேகம் அவர்களே இதை பற்றி கவலைப்படவில்லை. தங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? முட்டாளே, வாயை மூடு. ருக்கையாவை நினைத்து கவலை கொள்ளவில்லை. கவலை என்னை நினைத்துத்தான் பேகம் ஜோதா. என்னை மெதுமெதுவாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறாள். பார்த்தாயா, அனைவரின் முன்பாகவும் என்னை கையை காட்டி அமைதியாக இரு என்று கூறிவிட்டாள். அதன் பிறகு என் முன்பே ஜலாலிடம் அனுமதி பெற்று அந்த புறத்தை காண்பிக்க அழைத்துச் சென்று விட்டால். எதை நிரூபிக்கவோ? பேகம் ஜோதாவுடைய நிலை இதே போல் உயர்ந்து சென்று கொண்டிருந்தால் என்னை யாருமே சந்திக்க வரமாட்டார்கள். நான் என்ன நினைத்தேன் என்றால், இந்த பேகம் ருக்கையா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி புரிவாள் என்று. ஆனால் அவளோ உதவியற்றவள். பேகம் ஜோதாவை பாராட்டுவதற்கு விழா எழுப்பப்பட்டது. ஆனால் இவளுக்கோ கவலை இல்லை. மாறாக விழாவில் கலந்து கொள்வதற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். இவளை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. பேகம் ருக்கையாவால் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கப் போவது இல்லை. அது மட்டுமல்லாமல் என்னாலும் இது முடியாது. சரியான நேரத்தில் இவள் எப்படி வருகிறாள் என்றே தெரியவில்லை. எதை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? அலங்காரத்தை பற்றிதான். மாலை விழா இருக்கின்றது. நான் இன்னும் தயாராகவில்லை. நான் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் இன்று மாலை நடைபெறவிருக்கும் விழாவிற்கு நான் தான் அழகாக இருக்க வேண்டும், இல்லையா அத்தையே? போதும் போதும், நீ கவலைப்படாதே. அதான் நான் இருக்கிறேனே. ரேஷம், இவருக்கு ஒரு அடிமையை ஏற்பாடு செய். நான் உனக்கு ஒரு அடிமையை தருகிறேன். நீ அலங்கரித்துக் கொள்ள அவள் உனக்கு உதவி புரிவாள். நான் ஒன்றை கூறட்டுமா ஜாவிதா? மாஷா அல்லாஹ், நீ ஏற்கனவே பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறாய். நீ இன்னமும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அது உண்மைதான். நான் ஒன்று கூறட்டுமா? நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் வயிற்றெரிச்சலின் வாடை வருகிறதே. ஆனால் சில சமயங்களில் நல்ல வார்த்தையும் பேசுகிறீர்கள். வாயை மூடு. என்னை பார்த்து இவ்வாறு கூறுவதற்கு உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும்? நான் இந்த நாட்டின் மகா மந்திரி, அதை மறந்து விட்டாயா? ஹுசூர், என்ன? அது என்னவென்றால் ஜாவிதா, ஒரு விஷயத்தை பேசுவதற்கோ விளையாடுவதற்கோ இடம் பொருள் ஏவல் என்று ஒன்று உள்ளது. நினைத்த இடத்தில் நினைத்ததை நீ கண்மூடித்தனமாக பேசுவது முறையல்ல. நான் இதை உனக்கு பிறகு புரிய வைக்கிறேன். இப்போது நீ சென்று வா, சரியா? என்னவாயிற்று அத்தையே? நீங்கள் இதற்கு முன் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. நான் கோபமாக இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டாயே, அதற்கு நன்றி. நீ எனக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் அலங்கரித்துக் கொள்ள புறப்பட்டு விடு, அதுதான் சரி. ஏனென்றால் விழாவில் அனைவரையும் விட நீதான் அழகாக தெரிய வேண்டும். நிச்சயமாக பார்க்கத்தானே போகிறீர்கள். மாலை அனைவரும் கூறுவார்கள், வா, மகா மந்திரி மகா மங்காவின் மருமகள் அழகாக இருக்கிறாள் என்று கூறுவார்கள். சரி அத்தை, நான் சென்று தயாராகிறேன். மோதி, இதில் நான் எதை அணிந்து கொள்வது? அனைத்தும் அழகாக இருக்கின்றது. இன்று எந்த வஸ்திரம் அணிய வேண்டும் என்று நீயே முடிவு செய்து கொள். அது எனக்கு தெரிந்தால் எதற்காக நான் உன்னிடம் கேட்கப் போகிறேன்? அந்த இலை பற்றிய நிறத்தை அணிந்து கொள்ளுங்கள் ஜோதா பேகம். அதில் நீங்கள் மிகவும் அழகாக தெரிவீர்கள். தாங்கள் ஏன் வந்தீர்கள்? என்னை அழைத்தால் நானே வந்திருப்பேனே. ஆம், நான் செய்தி அனுப்பியிருப்பேன். ஆனால் பெண்கள் அலங்காரம் செய்து கொள்ளும் போது இடையூறு விளைவிக்க கூடாது அல்லவா? அது மட்டுமல்லாமல் இன்றைய விழா உங்களுக்காக எடுக்கப்பட்டது. அதனால்தான் உங்களிடம் உத்தரவு பெற வந்துள்ளேன். தாங்கள் ஷேன்ஷா, தாங்கள் எதற்கு அனுமதி பெற வேண்டும்? அவசியம் உள்ளது ஜோதா பேகம். ஒருமுறை உங்களிடம் அனுமதி பெறாமல் வந்து நான் பட்ட அவஸ்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது ஜோதா பேகம். போகட்டும், இன்றைய விழா உங்களுக்காக எடுக்கப்படுகிறது என்பதால் இந்த உற்சவத்திற்கு தாங்கள் என்னோடு வர வேண்டும் என்று உங்களிடம் அனுமதி கோரத்தான் இங்கே வந்தேன். உங்களோடு நான் விழாவுக்கு வருவது எனக்கு மிகவும் கௌரவமாக இருக்கும். மிக்க நன்றி ஜோதா பேகம். உண்மை என்னவென்றால், நீங்கள் அந்த நஞ்சை அருந்திய அன்று நான் மிகவும் வருத்தத்திற்குள்ளானேன். அந்த கவலை எனக்கு இன்னும் நீங்கவில்லை ஜோதா பேகம். ஏனென்றால் நீங்கள் எதற்காக அப்படி செய்தீர்கள் என்பது எனக்கு இன்னும் விளங்கவில்லை. உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக. அதுதான் விளங்கவில்லை என்றேன். உங்கள் உயிரை பணயமாக வைத்து எதற்காக என் உயிரை காப்பாற்றினீர்கள் ஜோதா பேகம்? பலமுறை இந்த கேள்விக்கு நான் பதில் அளித்து விட்டேன், பிறகும் கேட்கிறீர்கள். ஆனால் எனக்கு உண்மை தெரிய வேண்டும் ஜோதா பேகம். நான் உங்கள் கணவன் என்பதாலோ இல்லை ஷேன்ஷா என்பதாலோ அன்று என்னை காப்பாற்றவில்லை.
நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இப்போதாவது ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்ற உண்மையை கூறுங்கள். நான் ஏன் அப்படி செய்தேன் என்றால், நான் அப்படித்தான் செய்ய வேண்டும். தாங்கள் மீண்டும் பேச்சை மாற்றுகிறீர்கள் ஜோதா பேகம். ஆனால் இன்று நான் உங்களை விடுவதாக இல்லை. தயவு செய்து எதற்காக அப்படி செய்தீர்கள் என்ற உண்மையை கூறுங்கள். வணக்கம் ஷிகன்ஷா. ஆமீரின் மகாராஜா பார்மல் அவர்கள் தங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மிர்சாவிடமும் மான்சிங்கிடமும் அவரை வரவேற்குமாறு கூறுங்கள். அவரை விருந்தினர் மாளிகையில் இருக்குமாறு கூறுங்கள். நான் வருகிறேன். தாங்கள் மீண்டும் பிழைத்துக் கொண்டீர்கள் ஜோதா பேகம். எனக்கு நாளைக்காவது இதற்கான பதில் தெரிய வேண்டும். ஏனென்றால் நான் பிடிவாதக்காரன் என்பது உங்களுக்கே தெரியும் அல்லவா ஜோதா பேகம்?